அஸ்ட்ரோசைன்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையிலே அமர்ந்திருக்க போகிறார். குரு பகவான் மிதுனத்திலும் வீற்றிருக்க, செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த மாதம் நடக்க இருக்கிறது. எப்போ? செப்டம்பர் மாதம். சரியாக சொல்லப்போனால் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி 13/9/2025 அன்று கன்னி மனையிலிருந்து துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவானும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் 15/9/2025. அதே போல் புதன் பகவான் சிம்மத்தில் இருக்கார் அல்லவா, தனது அந்தி நட்பு வீட்டில் அந்த புதன் பகவானும் பெயர்ச்சி அடைந்து கன்னி மனைக்கு உச்ச வீட்டில் போய் அமரப்போகிறார் 15/9/2025. அதே போல் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சூரிய பகவான் 17/9/2025 அன்று கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார். இந்த ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க போது. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திர பகவான் மனோகாரகனான சந்திரன் தனுசு மனையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நல்ல செய்தியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இப்போ 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகிறது. அப்போது 10ல் இருக்கும் பொழுது அது நிஸ்பலம், வலு குறைகிறது. 11ல் வரும்போது ஸ்ட்ராங் ஆகுது. அது 11ஆம் இடத்துல வருது. லாபஸ்தானத்தில் போய் உட்கார போகிறீங்க. அதாவது நீங்கள் போய் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்க போகிறீங்க. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், தன லாபம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை. சந்தோஷமான சில விஷயங்களை செய்ய போகிறீர்கள். நீங்கள் உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செய்வதற்கான அமைப்புங்கிறது இருக்குது. அந்த 11ஆம் அதிபதியான சூரியனும் அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போது இந்த செப்டம்பர் மாதம் முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷராக இருந்தாலும், இந்த 2ஆம் பகுதிங்கிறது சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் உங்கள் லக்னத்து ராசியின் மீது பதிகிறது. அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குருமார்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அந்த குரு 9ஆம் இடத்திலிருந்து பாக்யஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்குது. இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. தொட்டது துலங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அடுத்த ஒரு நல்ல செய்தி அப்படின்னு எடுத்துட்டா, அந்த குரு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்துது. 3ஆம் இடம்ங்கிறது என்ன? சிறு தூர பிரயாணங்கள். 9ங்கிறது தூரதேச பிரயாணங்கள், 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூரம். அப்போது பிரயாணங்கள் செய்வதற்கான அமைப்புள்ள ஒரு மாதம். அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது ட்ராவல் பண்ணியே தீர வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். அது தொழில் விஷயமாக இருக்கலாம், வேலை விஷயமாக இருக்கலாம், வியாபார விஷயமாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அல்லது உங்கள் மன சந்தோஷத்துக்கு உண்டான சில யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பாக கூட அது இருக்கலாம். ஸோ பிரயாணங்கள் சூப்பராக இருக்க போது, அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. வியாபார யுக்திகள் சிறப்பு பெறும். நல்ல யுக்தியை கையாளுவீங்க. எந்த இடத்தில் எதை செய்யணும், எதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் நிறைந்த அந்த ஒரு அழகான அந்த பேச்சின் மூலமாக, அழகான அந்த புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம்.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இயல் இசை காவியம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இசை சம்பந்தப்பட்ட, பாட்டு சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எழுச்சியை கொடுக்கக்கூடிய அல்லது அதில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அதனின் மூலமாக பெயரையும் புகழையும் தரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறும். புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். ஒப்பந்தங்கள் போடக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒப்பந்தம் போடுறது, அல்லது வீடை கட்டுவதற்கான ஒப்பந்தங்கள் போடுவது, அல்லது அரசாங்க ரீதியில் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவது, பிஸ்னஸ் ரீதியான ஒப்பந்தங்கள் போடுவது, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், அதை செயல்படுத்துவதற்குண்டான அமைப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக உருவாக்கும். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவேனா இந்த மாதம்? சுக்கிரன் பார்க்குறார். சுக்கிரன் என்கின்ற கிரகம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் அதிபதி தனக்கு 3 என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கு. 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ என்ன? கடன் கிடைக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும். அதனால வாங்கலாமா அந்த மனசு என்கிட்ட இருக்கு, இப்போ வாங்கணுங்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கு, வாங்கிக்கலாம். எந்த தொந்தரவும் பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன, டாக்குமெண்ட் மட்டும் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா புதன் போய் 12இல் மறைகிறதுனால அதை மட்டும் நல்லா செக் பண்ணிட்ட போதும், எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. அடுத்த ஒரு நல்ல நியூஸ்ன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் சூப்பராக போகுது. குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். குரு என்கின்ற ஒரு நல்ல சுப கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்குது. நீங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குது. 2 சுபர்கள் 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ குழந்தை நன்றாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த குளறுபடிகள், அதுக்குண்டான தடைகள் விலகப் போகுது. ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆக போகுது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அடுத்து குழந்தைக்கு வேலை கிடைக்குமா? படிச்சிட்டான், படித்த உடனே இப்போ வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கான். இந்த மாதம் கிடைத்து விடும், கவலையே பட வேண்டாம். ஸோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. அங்கே ராகு இருக்கிறதுனால வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த துலாமுக்கு உருவாக்கும். அப்போ குழந்தைகள் படிப்பதற்கு எந்த தடை இல்லை. நல்ல மார்க்கு. ராகு இருக்கல்ல, பாம்பு சீறிக்கொண்டிருக்கும். நல்ல மார்க்கு. ராகு பிரம்மாண்டம் அல்ல, பிரம்மாண்டமான ஒரு தன்மையை போற்றக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கச் செய்யும். அதாவது ஒரு போட்டி பொறாமை அப்படின்னு வந்துட்டாலே போதும், அங்கே வீரம் வெகுண்டலும். போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், ஆர்வங்கள் இந்த துலாமுக்கு இப்போ அதிகரிக்கும். நான் வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம்ங்கிறது வெகுண்டெழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாமுக்கு அமையும். 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார். 6லிருந்து 12 பார்க்குறார். அங்கே செவ்வாயை பார்க்குது. இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த செவ்வாய் 12ல் அமைஞ்சிருக்கு. சனி செவ்வாய் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய, கோபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சனி செவ்வாய் நேருக்கு நேர பார்த்தாலே அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, ஒரு கோப தன்மைங்கிறது இருக்குது. சகோதர வகையில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இதெல்லாமே உண்டாக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய 13ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் 13க்கு அப்புறம் இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்துகிறார். அப்போ உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு தன்னுடைய வீடான 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது திருமண வாய்ப்புகள் கைகூடும். கடந்த 3-4 மாதங்களாகவே செவ்வாய் நல்லா இல்லை, நீச்சமாக இருந்தார், கேதுவோட சேர்ந்திருந்தார், விரயஸ்தானத்திலிருந்து இப்படியே ஒரு காலம், ஒரு 3-4 மாதங்கள் இழுத்தடித்து கொண்டு இருந்தது. இப்போ உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திலிருந்து அந்த செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு இருக்கின்ற காரணத்தாலும், அந்த சுக்கிரன்
உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகும். திருமணத்துக்கான தடை இருக்கக்கூடிய அத்தனை துலாமுக்கும் விலகும், தடை விலகும், செட்டில் ஆயிரும். உங்கள் மனசுக்கு பிடித்த, உங்கள் ஸ்டேட்டஸுக்கு பிடித்த, உங்கள் படித்த படிப்புக்குண்டான நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. 9ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் அடையுது. அப்போ ரிசர்ச்சில் சக்சஸ் கொடுக்கும். யாருக்கெல்லாம் ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ, ரிசர்ச்சை முடிக்க முடியாத தன்மையில் இருக்கின்ற இந்த துலாமுக்கு அது முடிச்சிடணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை கொடுக்கும். வெளியூரில் சென்று படிக்கக்கூடிய 12ஆம் இடத்துல அமருதல்லவா, லாபாதிபதி 12ல் அமருது, 12ஆம் அதிபதி 12ல் அமருது. 12 என்பது விரயம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 12ஆம் இடம். புதன் பொதுவாக உச்சபலம் அடைகிறதுனால புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு துறை, கம்ப்யூட்டர், ஆடிட்டு, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன் 12ல் இருக்கிறதுனால அந்த புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, இந்த ஐடி துறையில், கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான். குரு 9ல் இருக்கார். குரு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வேணும், நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வேணும். நான் மனசில் நினச்சிருக்க அந்த காரியம் ஈடேறணும், அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கணும். குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்தீர்கள் என்றால் அது சிறப்பை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், அப்போ விதியில் சொந்த தொழில் இருக்கா, இல்லை வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், லேட்டாக நடக்குமா இல்லை குயிக்காக நடக்குமா, இந்த திருமணத்தை பற்றிய அத்தனை விஷயங்களும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.